பாலக்கோட்டில் 100 நாள் வேலை திட்டத்தினை முடக்கும் ஒன்றிய பாஜக அரசையும், அதற்கு ஒத்து ஊதும் அதிமுகவை கண்டித்தும் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு 100 நாள் வேலை திட்டத்தினை முடக்கும் ஒன்றிய பாஜக அரசையும் திமுக கூட்டணி கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பாலக்கோடு பேரூர் கழக செயலாளர் பி.கே. முரளி தலைமையில் நடந்தது. மாவட்ட பொருளாளர் எம். முருகன், சட்டமன்ற பொறுப்பாளர் அரியப்பன், மத்திய ஒன்றிய செயலாளர் முனியப்பன், வி.சி.க. மாவட்ட செயலாளர் ராஜகோபால், அரசு வழக்கறிஞர் முருகன், காங்கிரஸ் கட்சி வட்டார தலைவர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் செயல்படுத்தி வந்த 100 நாள் வேலை திட்டத்தினை முடக்கும் வகையில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு வேறு பெயரில் புதிய திட்டத்தினை செயல்படுத்த மசோதா நிறைவேற்றியுள்ள ஒன்றிய பாஜக அரசையும், அதற்கு ஒத்து ஊதி துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் புதிய திட்டத்தில் கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு வழங்கப்படும். வேலையும் கூலியும் உறுதி இல்லை. மாநில அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படும். ஒன்றிய அரசு சொல்லும் வேலையை மட்டுமே செய்ய வேண்டும். வருடத்தில் 60 நாட்கள் வேலையில்லா தடைக்காலம் உள்ளிட்ட வேறு அபாயங்கள் உள்ளதால் இதனை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.